Hello students, today we are going to learn about center of mass for uniform distribution of mass. Okay, center of mass for uniform distribution of mass. It's another type of center of mass. Okay, so இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லாமே சென்டர் ஆஃப் மாஸ், ஒரு ரிஜிட் பாடியில் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 பாயிண்ட் சிஸ்டம் ஆஃப் மாசஸ், ஒரு 2 பாயிண்ட் மாசஸ் கன்சிடர் பண்ணுறோம். அதில் ஒரு பாயிண்ட் மாஸுடைய லொக்கேஷன் எங்கே இருக்கும் பொழுது சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் நம்ம பார்த்தோம். பட் இந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டமில் மாஸ் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கும் பொழுது அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ், இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எல்லா மாஸ் இருக்கும் பொழுது சென்டர் ஆஃப் மாஸ் என்ன, மாஸ் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் பொழுது. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் என்ன, இஜெட் ஆக்சிஸில் இருந்தால் எப்படி இருக்கும். ஓகே, ஸோ இங்கே 2 கேசஸை டிஸ்கஸ் பண்ணுறோம். we are discussing in 2 cases. So first we see that uniform distributed in bulk object that we take a small mass. ஒரு ஸ்மால் மாஸை எடுத்து பல்க் ஆப்ஜெக்டுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். ஓகே சில்ட்ரன், see the topic. What is the topic? Center of mass for uniform distribution of mass. Okay, if the mass is uniformly distributed in bulk object. ஓகே, ஸோ ஒரு பல்க் ஆப்ஜெக்டில் மாஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பாயிண்ட் மாஸை எடுக்கணும். அந்த பாயிண்ட் மாஸுங்கிறது என்ன சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இட்ஸ் ஏ ஸ்மால் மாஸ். வி டேக் ஏ ஒன் ஸ்மால் மாஸ், கன்சிடர் அஸ் ஏ பாயிண்ட் மாஸ். ஸோ அதான் இங்கே சொல்லுவோம். தென் ஏ ஸ்மால் மாஸ் del m of the body can be treated as a point mass. Okay, so for example, that bulk body take a n number of masses. So n number of masses இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். அப்படின்னா அதில் ஒரு ஸ்மால் மாஸ் மட்டும் எடுத்துக்கிறோம், ஒரு ஸ்மால் பாயிண்ட் மாஸ். ஓகே, அது able to understand student. ஸோ இது நம்ம ஒரு சிஸ்டமாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் ஏ ஒன் சிஸ்டம் பல்க் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த பல்க் ஆப்ஜெக்டில் என்ன, டேக் ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இஜெட் நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ காமனாக இந்த பல்க் ஆப்ஜெக்டுடைய சென்டர் ஆஃப் மாஸுடைய லொக்கேஷன் எங்கே இருக்கும், காமனாக ஜென்ரலாக சொல்லும் பொழுது ஜாமெட்ரிக் சென்டர். ஓகே, இப்போ இந்த ஷேப்புடைய ஜாமெட்ரிக் சென்டரில் தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். வி ட்ரீட்டட் டேக் ஏ ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸை மட்டும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டுடைய எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். we take only x axis. So this horizontal line is called x axis. ஸோ இப்போ இதுக்குள்ளே என்ன சொல்கிறோம், எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய மாஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். இது மாதிரி ஸ்மால் மாஸஸ் சேர்ந்தால் என்ன இருக்குங்க, இங்கே ஒரு பல்க் ஆப்ஜெக்டாக மாறி இருக்கும். ஸோ இந்த மாஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், this small mass is denoted the letter del m. Okay, this mass is treated as a point mass. del m நம்ம என்ன சொல்கிறோம், பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய டோட்டலான மாஸ் என்ன அப்படின்னா, வி ரைட் சமேஷன் ஆஃப். ஸோ இங்கே சொல்லுவாங்க பாருங்கள், சமேஷன் ஆஃப் del m I into xi. Okay, so this is the center of mass in x axis. ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய அந்த மாஸுடைய அந்த பல்க் பாடியில் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் எடுக்கும்பொழுது அந்த எக்ஸ் ஆக்சிஸில் சென்டர் ஆஃப் மாஸ் என்னென்னா, we write this is the formula. Okay, you know the center of mass formula, that is not center of mass formula, it's a position of center of mass. That formula is tells about பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். எக்ஸ் ஆக்சிஸில் சென்டர் ஆஃப் மாஸுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த ஃபார்முலாவை தான் இங்கே மாடிஃபை பண்ணுறோம். ஓகே சில்ட்ரன்,
So that is xcm, that's equal to summation of del mi into xi. Okay, divided by summation of del mi. This is the total mass. ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன அந்த எந்த மாஸ் எடுத்துக்கிறோம் இன்ட்டு அதனுடைய டிஸ்டன்ஸ். ஸோ அதை தான் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி சம்ஸு ப்ராப்ளம்ஸில் கான்செப்ட்ஸ் 2 பாயிண்ட் மாஸ் சார்ஜ் கான்செப்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன செய்கிறீங்க, ஜஸ்ட் வி புட் இன் சமேஷன் சிம்பிள் del m into x divided by summation of del mi. Okay, what is next one? In case of the center of mass is located in y-axis, இப்போ y-axis மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம்னா we are choosing this formula. Okay children, summation of del mi into yi divided by summation of del mi. ஜஸ்ட் இந்த எக்ஸுக்கு ஒய்க்கு மட்டும்தான் இங்கே சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, மற்றபடி ரெண்டுமே சேம் தான். சரி, இதுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது டோட்டல் மாஸ். ஓகே சில்ட்ரன், சம்மேஷன் ஆஃப் del m in summation of del miங்கிறது இட்ஸ் எ டோட்டல் மாஸ் m1 m2 m3 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த எல்லா மாஸையும் ஆட் பண்ணி சொல்கிறது தான் del summation of del m. அட் த சேம் டைம் del m into xi அப்படிங்கிறது என்ன சார், ஒரு பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு இப்போ இந்த ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். தேர்ட் ஒன் இங்கேருந்து இது வரைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம சொல்கிறது தான் அந்த எக்ஸோட வேல்யூ. ஓகே சில்ட்ரன், able to understand? Yes. At the same time, in terms of y axis நம்ம represent பண்ணுறோம்னா இந்த இடத்துல y போடுவோம். So center of mass in x axis, we write the formula that is xcm, that's equal to summation of del m I into xi divided by summation of del m I. Okay, at the same time, in terms of y axis, ycm, that's equal to summation of del mi into yi divided by summation of del mi. Okay, what is next one? In terms of zcm, that's equal to summation of del mi into zi divided by summation of del mi. What is this one? Already I told, that is the distance between the two masses. Okay, that's all. See that formula, 3 different formulas will be given. These 3 formula we are using to find the position of center of mass in particular Cartesian coordinates. Okay, இந்த particular Cartesian coordinatesல center of mass உடைய position find பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய formula. Okay children, that's all. So next one என்ன சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்மால் மாஸை இன்னும் ஸ்மாலாக கன்ஸ்ட்ரீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ சிம்பிளாக நம்ம சொல்லணும், அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்படின்னா இப்போ இந்த மாஸ் வந்து சைஸ் வந்து ஒரு பட்டாணி சைஸ் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. ஒரு க்ரீன் பீஸ் நம்ம சொல்லுவோம் பட்டாணி, அது மாதிரி எடுக்கும் பொழுது இது பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு அளவு. சொல்கிறது புரியுங்களா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கங்க. சைஸ் வந்து இது ஸ்மால்னால் அதை விட ஸ்மால், அந்த அந்த அதை விட ஸ்மால்னு சொல்கிறது தான் என்னென்னா இன்ஃபினைட் ஸ்மைலி ஸ்மால், தட் இஸ் வெரி ஸ்மால். ஸோ இது பட்டாணி சைஸ் அப்படின்னா இது கடுகளவு அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் கடுகளவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு கடுகளவு அப்படிங்கிறோம், அந்த கடுகளவு தான் இன்ஃபினைட் ஸ்மைலி, வெரி வெரி ஸ்மால். ஸோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணும் பொழுது நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இந்த டெல்எம்ங்கிறதுக்கு போதும் டிஎம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி சமேஷனை என்ன எடுத்துருவோம், சமேஷனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு போதும் இன்டகிரேஷனை சூஸ் பண்ணிடுவோம். ஓகே சில்ட்ரன், ஸோ அதுதான் இப்போ என்ன செய்கிறோம், ஃபார்முலா பாருங்க. integral of x dm divided by dm as well as ycm is equal to integral of y dm divided by integral of dm, zcm is equal to integral of z into dm divided by dm. Okay, so what is this one? This is the center of mass in x-axis. We using this formula, the dm is very small mass consider பண்ணும்போது. Okay, so x already you know one, the distance between the two masses. Okay, what is this dm? That is integral of dm. We find integral of dm, that is m, that means total mass. Okay, so total mass. In terms of this is x-axis. Suppose in case of y-axis choosing y. Okay, at the same time
In terms of z axis, we choosing z. So what is the difference between these two terms? Here using summation, both are same, but here we are using summation. Summation means addition, add பண்ணிட்டே போகிறோம். Sum of அப்படி நம்ம சொல்கிறோங்க, அந்த இதுதான் நம்ம சொல்லுவோம் சமேஷன். பட் இங்கே என்ன, இன்டகிரேஷன், லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாஸ்லேருந்து இந்த மாஸ் வரைக்கும் அப்படின்னு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ரேஞ்ச் வில் பி ஃபிக்ஸ்டு ஒன். பட் இங்கே என்ன, ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இன்டகிரேஷனுங்கிறது என்ன, லிமிட்ஸ், செட்டைன் லிமிட், செட்டைன் பவுண்டரிஸ். Okay, so this is the two difference. Another one different, what is that? Here taking the small mass, but here also very small mass. That very small mass represent that dm, okay, which say is infinite smiley. Okay, so அதான் இங்கே அந்த ஸ்டார் சிம்பிளில் மென்ஷன் பண்ணுவாங்க. இன்ஃபினிட் ஸ்மைலி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இன்ஃபினிட் ஸ்மைல் குவான்டிட்டி in extremely small quantity. It's a extremely small quantity. Simply நம்ம தமிழில் சொல்லும் பொழுது என்ன சொல்லலாம், கடுகளவு அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுங்க. அதுதான் infinite smile. Okay children, that's all. See the next one example problem. It's an important problem. Okay, that is example number 5.4. First see the question. Locate the center of mass of uniform rod of mass m and length l. Here once again read the question. Locate the center of mass of uniform rod. So that uniform rod means the mass will be distributed in uniformly. Okay, mass will be distributed in, that point masses will be distributed in uniformly in rod. Okay, so here the given data is, two data will be given. One is the mass of the rod will be given, that is capital M. Another one is length of the rod will be given, that is L. Okay, so these two terms will be given. We find the center of mass in uniform rod. Okay, see the solution. Consider a rod of mass M, capital M, and length L, whose one end coincide with origin. So the diagram நீங்கள் காட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, just you see the diagram. Okay, we consider this is the uniform rod. Okay, so that mass of the uniform rod we take, that is capital M. That capital M is the total mass of the uniform rod. Okay, so one end of the rod will be coincide, எதோட கோயின்சைட் ஆயிருக்குங்க, வித் த ஆர்ஜின். திஸ் இஸ் த ஆர்ஜின். ஸோ ஆர்ஜினோட ஒரு எண்டு கோயின்சைட் ஆயிருக்கு. எதோட ஒரு எண்டு சார், ராடுடைய ஒரு எண்டு கோயின்சைட் ஆயிருக்கு. ஓகே, தட் ராட் வில் பி பிளேஸ்டு இன் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ ஹரிசாண்டல் லைனாகவே நம்ம என்ன சொல்லுவோம், தட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே சில்ட்ரன், ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ராடை பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் என்ன அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின். அப்போ நம்ம என்ன இங்கே ஃபைன் பண்ணணும், இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சென்டர் ஆஃப் மாஸு எக்ஸ் ஆக்சிஸில் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ நம்ம என்ன ஃபார்முலா சூஸ் பண்ண போகிறோம், லொக்கேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ், we are choosing this formula. What is this one, xcm, that's equal to integral of x into dm divided by integral of dm, choosing this formula. Okay children, ஸோ அப்போ நமக்கு என்ன டிஎம், வாட் இஸ் டிஎம். இப்போ இன்டகிரேஷன்னா என்ன, நம்ம சிம்பிளாக சொல்லும் பொழுது, தமிழில் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா, இன்டகிரேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பழமொழி சொல்லலாம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அப்போ ஜஸ்ட்டு ஒரே ஒரு பருக்கையை எடுத்து பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், வெந்திரிச்சா வேகலையா, சாப்பாடு பாயில்டு ஆயிடுச்சா ஆகலையாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதே கான்செப்ட் தான் இன்டகிரேஷனுங்கிறது. அப்போ என்ன, ஒரே ஒரு ஸ்மால் மாஸை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மாஸை எடுத்து, அதாவது இந்த டிஎக்ஸுங்கிற எலமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ ராடில் இந்த பாயிண்ட், அப்போ இது ஒரு பாயிண்ட் மாஸ் தான். அப்போ இதை தான் டிஎம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், சென்டர் ஆஃப் மாஸ் என்ன. அப்போ டோட்டலாக சாப்பாடு வந்திருக்கா இல்லையாங்கிறத பார்க்குறோம். இந்த ஒரு பருக்கைங்கிறதான் இது. ஓகே, ஸோ அதுதான் கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுதான் இன்டகிரேஷனுங்க. ஓகே சில்ட்ரன், ஸோ அதுக்கு என்ன நமக்கு தேவை அப்படின்னா, பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள்.
we choose an infinite smally of small mass dm, okay, of element length dx. Total length of the rod is L. We take this kind of part, that mass of this part is dm, the length of this part is dx, okay, length of this part is dx, okay. இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஆர்ஜின் டு திஸ் பாயிண்ட் இஸ் எக்ஸ். எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் இந்த நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த ஸ்மால் எலமெண்ட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள். இந்த டிஎம்மோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, டிஎம்மோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ டிஎம் எப்படி ஃபைன் பண்ணுறோங்கிறதா நெக்ஸ்ட்டு. ஓகே சில்ட்ரன், what is lambda? The symbol is called lambda. Okay, many places here this letter is used for example wavelength of light, mass density, linear density நம்ம சொல்லுவோம். இந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம lambda-வை யூஸ் பண்ணுவோம். ஓகே சில்ட்ரன், ஸோ lambda is the linear mass density. ஏன் சார் இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, we find the dm value with the help of this formula. ஏன் சார் திரும்பவும் நம்ம கொஸ்டின் வரும், ஏன் லேம்டாவை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லீனியர் மாஸ் டென்சிட்டிங்கிற கான்செப்ட் ஏன் சார் அப்படின்னா, மாஸ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் யூனிஃபார்ம். இந்த டிஎம் வேல்யூ தெரியாது, நம்ம டிஎம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்காகத்தான் இங்கே நம்ம இந்த லேம்டாவை ஃபைன் பண்ணுறோம். தட் மீன்ஸ் மாஸ் பர் யூனிட் லென்த், மாஸ் பர் யூனிட் லென்த் இட்ஸ் கால்டு லீனியர் மாஸ் டென்சிட்டி. ஓகே, தட் லீனியர் மாஸ் டென்சிட்டி இஸ் ரெப்ரசன்ட் த லெட்டர் லேம்டா. Okay, so mass per unit length means total mass of the rod divided by length. Okay, so இப்போ நம்ம என்ன செய்யலாம், the mass of small element is, what is that, just you change this formula. அப்போ நம்ம என்ன எழுதலாம், இதே ஃபார்முலாவை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதும்பொழுது பார்த்தீங்கன்னா dm கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள், the dm is equal to m by l into dx, m by l into dx அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் lambda in small element அப்படின்னா dm by dx. ஓகே சில்ட்ரன், dm by dx. Are you able to understand? So this is linear mass density total. At the same time இந்த மாஸ்க்கான linear mass densityனா that is dm by dx. Just you cross multiply this term, that is dm is equal to lambda into dx. This lambda is constant, that is m by l. So just you substituting lambda value capital M by l into dx, that is dm. Okay, so இங்கே இது கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம், ஜஸ்ட் யூ சப்ஸ்டியூட்டிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் லொக்கேட்டட் இன் எக்ஸ் ஆக்சிஸ் ஃபார்முலா. xcm that's equal to integral of x into dm divided by dm. Okay, next பாருங்க, just substitute that value here. Limit will be given because the length of the rod will be given, that is L length, origin to L வரைக்கும் தான் லென்த் இருக்குங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன, அது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ராடுடைய சென்டர் ஆஃப் மாஸ் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதான் சப்ஸ்டியூட் பண்ணாங்க. திஸ் இஸ் ஆர்ஜின் டு லென்த், எக்ஸ் இன்ட்டு டிஎம் வேல்யூ எம் பை எல், சப்ஸ்டியூட்டிங் டிஎம் வேல்யூ எம் பை எல் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, டிவைடட் பை integral of dm, that is m. Okay, integral of dm, that is dm. This is the formula, integral of dx that's equal to x. அப்போ ஸ்மால் எக்ஸ் தானே சார் வரணும், சாரி ஸ்மால் எம் தானே சார் வரணும். ஏன் சார் கேபிட்டல் எம் போகிறோம்னா, இன்டகிரேட் பண்ணும்பொழுது என்ன டோட்டலாக என்னன்னு தான் சொல்கிறோம். ஸோ அதனால் கேபிட்டல் எம்மை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன், ஜஸ்ட் யூ இன்டகிரேட் திஸ் டேர்ம், just you integrate this term, we find which one, xcm value. Okay, are you able to understand students? Just இப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்கிறோம், இன்டகிரேட் பண்ணி காட்டுறோம். Just substituting that formula, first xcm that's equal to integral of x into dm divided by integral of dm. Okay,
Further, we substituting limit 0 to L x into dm value m by L into dx divided by integral of dm. Okay children. Next one, இதுக்கான simplification இங்கே எழுதுறேன். Integral of x into m by L into dx divided by integral of dm ஓட வேல்யூ என்ன சொன்னோம்? m சொன்னோம். This is the limit 0 to L. Cancel this m. That is remaining term, that 1 by L x by L into dx. Is correct or not children? Correct. Okay. Take a 1 by L in outside because the length of the rod is constant one. Okay. So L வெளியில் எடுத்துருங்க. இப்போ என்ன integration கொடுங்க. 0 to L x into dx. This is the formula. என்ன formula sir? Integral of x power n into dx, that is x power n plus 1 by n plus 1. Okay, so this is the formula. சார் இங்கே ஒன்றுமே இல்லையே சார், அப்போ என்ன இருக்குன்னு அர்த்தம் சார்? ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அங்கே வந்து 1 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்ன வரும்? அப்போ இங்கே 1 இருந்ததுன்னா x n plus 1 1 plus 1 by 1 plus 1, that's equal to x square. Okay, so x square by 2 கொடுத்துருப்பாங்க பாருங்க, x square by 2. Okay, so further நம்ம என்ன செய்யலாம்? 1 by L இங்கே 1 by L into இது integrate பண்ணோம்னா x square by 2 into 0 to L. Next we applying the limit value. First we applying upper limit 1 by L into xக்கு பதிலாக L replace பண்ணுங்க. அப்போ L square by 2 minus 0. ஓகே, ஏன்னா லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0. இப்போ ஃபர்தராக இதை உள்ளே கொண்டு போங்க. L square by 2L. ஓகே, ஒரு L கேன்சல் பண்ணுங்கள். that is L by 2. The location of center of mass in x-axis, that is L by 2. டோட்டல் லென்த்தில் half பொசிஷனில் இருக்கும் L by 2. ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா L by 2 கிடச்சிருக்கும். ஓகே சில்ட்ரன், தட்ஸ் ஆல். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க? x-axisல அந்த சென்டர் ஆஃப் மாஸ், யூனிஃபார்ம் ராடுடைய சென்டர் ஆஃப் மாஸுடைய பொசிஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா ஜாமெட்ரிக் சென்டரில், டோட்டல் லென்த்தில் ஜாமெட்ரிக் சென்டரில் இருக்கும். ஓகே, ஹாஃப்னா அதான மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் இது அந்த லென்த்துங்கிறது ஒரு 10 சென்டிமீட்டர் ராடுனா எக்ஸாக்டாக 5 சென்டிமீட்டரில் என்ன இருக்குங்க? சென்டர் ஆஃப் மாஸ் லொக்கேட் ஆகிருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ today's class gets over students. Today we are discussing only one topic with one related example problem. The topic is center of mass for uniform distribution of mass. Okay, this topic has two formula. Okay, that mass will be treated like a small and very small. Okay, so just you choosing these two formula. எந்த formula வேணாலும் நம்ம எடுத்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணுவான். யூனிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணாங்கன்னா வி சூஸிங் திஸ் ஃபார்முலா. ஓகே சில்ட்ரன், ஜஸ்ட் லேர்ன் தரோலி திஸ் டாபிக் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.